பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒரு தொங்கிக் கொண்டிருந்த பொழுது பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் இன்றைக்கும் இந்த 6வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தில், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நோக்கமும், மனிதர்களை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம் என்னென்று சொன்னால், மனிதர்களை நித்திய நரகத்துக்கு போகாமல் அவர்களை நித்திய வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்காக. பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் யாவரையும் விடுவித்து பிதாவோடு கூட அவர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தோடு தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ பிதா கொடுத்த அந்த பூரண திட்டத்திற்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து எத்தனை தடைகள் வந்த போதும், எத்தனை எதிர்ப்புகள் வந்த போதும் அதை பிதாவின் சித்தத்தின்படியே செய்து நிறைவேற்றி அவர் முடித்து இருக்கிறார். ஹல்லேலூயா! அதைத்தான் முடிந்தது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்கிறார். கிரேக்க மொழியில் டெட்டெலஸ்டாய் அப்படி என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னால், இப்போ நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளுக்கு உரிய பணத்தை நீங்கள் கொடுத்த பிறகு அவங்க அந்த பில்லில் பெய்டு அப்படின்னு சொல்லி சீல் வைத்து கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதைத்தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. தமிழில் அதை முடிந்தது என்று சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதாவது என்ன அர்த்தம் சொன்னால், உலகத்தாருடைய எல்லா பாவங்களுக்கும் விலை கிரயத்தை தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து சிந்தி அதை கொடுத்து முடித்து தீர்த்தான் என்று சொல்லி அர்த்தம். அதனால தான் அந்த டெட்டெலஸ்டாய் அப்படின்கின்ற வார்த்தைக்கு பெய்டு என்று சொல்லி அர்த்தம் வருகிறதை போல முடிந்தது, கொடுத்து தீர்ந்தது, இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை நிவர்த்தி செய்து முடித்தது என்கின்ற பொருள்பட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! இட்ஸ் ஃபினிஷ்டு. இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களுக்காக செய்ய வேண்டிய எல்லா பரிகாரத்தையும் கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். இட்ஸ் ஃபினிஷ்டு. அப்போ முடிந்தது என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையில் பல அர்த்தங்கள் அடங்கியிருக்கதை பார்க்க முடியும். சிலுவையை குறித்து தேவனுடைய திட்டமிட்டிருந்த, முன் அறிவித்திருந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்திருந்தார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து இனி மனுஷனுடைய வாழ்க்கையை பாவம் ஆளுகை செய்யாது, அந்த பாவத்தின் வல்லமைகள் முடிந்தது என்று சொல்லி, அது ஒரு முடிவுக்கு வந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் அவர் பட்ட பாடுகள் முடிந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய உலக வாழ்க்கை முடிந்தது. மனித குல மீட்பிற்காக இயேசு கிறிஸ்து செய்த எல்லாம் முடிந்தது. இனி மீட்புக்காக, ரட்சிக்கப்படும்படிக்காக நீங்களும் நானும் எதையும் செய்ய தேவையில்லை. எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். ஹல்லேலூயா! மாத்திரமல்ல, அவர் முடிந்தது என்று சொல்லி ஏன் சத்தமிட்டு சொன்னார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட்டால், அவரை கல்வாரி சிலுவையில் அறைந்து அவர் மரித்து போனால் இனி அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவரை கொலை செய்தவர்கள் போட்ட திட்டத்தை அவர் முடித்து வைத்தார். மாத்திரமல்ல, பிசாசு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வந்து அவர் பாடுகளை பட்டு சிலுவையில் அறைந்து மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அநேக முறை அவரை கொலை செய்ய அவன் வகை தேடினான அந்த திட்டங்கள் எல்லாம் முடிந்து போனது. ஹல்லேலூயா! கர்த்தர் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அந்த தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்ட பொழுது அதை எதிர்த்து நிற்காமல் அதுக்கு கீழ்ப்படிந்து கல்வாரி சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக அவர் இருந்தார்.
இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தராகிய தேவன் ஒரு திட்டத்தை வைத்து இருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய உதவியோடு அதை நாம் செய்து முடித்து அல்லேலூயா நாமும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இட்ஸ் ஃபினிஷ்டு என்று சொல்லத்தக்கதாக நாம் இருக்கணும் பாருங்கள். அப்போ பிதாவாகிய தேவன் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்னுடைய மகிமையில் பிரவேசி என்று சொல்லும் அந்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. எல்லோருமாய் நம்மை அர்ப்பணித்து தேவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்ட திட்டங்களை நிறைவேற்ற ஓடலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.